6 மையங்களில் குளறுபடி நடந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் கூறியிருக்கிறார். தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டியளித்தார். அதில் நீட் தேர்வு எழுதிய 1563 மாணவர்கள் மறுதேர்வு எழுத வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். 6 தேர்வு மையங்களில் குளறுபடி நடந்துள்ளது என்று தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 6 மையங்களில் குளறுபடி நடந்துள்ளது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டியில் கூறியிருக்கிறார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். एक किस ग्रेस मार्किंग की प्रैक्टिस को अपनाना पड़ा, पद्धति को अपनाना पड़ा। फिर जब ग्रेस मार्किंग में कुछ विद्यार्थियों की नंबर 100% हो गई, तब फिर कुछ लोग कोर्ट पे गए। उस बीच में एनटीए ने फिर एक एक्सपर्ट कमेटी बिठाई, एकेडमिक्स कमेटी बिठाई। उन्होंने कुछ सोच समझ किया और कोर्ट ने आज उस कमेटी के ऑब्जर्वेशन को देखते हुए आज ऑनरेबल सुप्रीम कोर्ट ने स्पष्ट किया है उन 1563 स्टूडेंट्स को री एग्जामिनेशन का अपॉर्चुनिटी दिया जाए। 23 जून को 1563 स्टूडेंट को दोबारा नीट एग्जामिनेशन का ऑप्शन उनके सामने दिया जाएगा। वो परीक्षा दे सकते हैं, नहीं तो जो उनको ओरिजिनल परीक्षा की जो नंबर है उनको वो परीक्षा उसको भी ऑप्ट कर सकते हैं, नहीं तो अगर उनको उसमें ना देके और एक चांस लेना है तो वो நீட் தேர்வில் குளறுபடிகள் நடந்துள்ளது. 6 மையங்களில் குளறுபடிகள் நடந்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் கூறியிருக்கிறார். அவர் பேட்டியளித்த காட்சியை பார்த்தோம். தற்பொழுது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு ராஜீவ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜீவ், அந்த பேட்டியில கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன விடயங்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்? அதாவது நமக்கு தெரியும், இன்று காலை உச்சநீதிமன்றம் இது தொடர்பான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அதாவது நீட் தேர்வு எழுதி கருணை மதிப்பெண் பெற்ற 1563 மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்துவதற்கான ஒரு அனுமதியை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. அதன்படி வருகின்ற 23ஆம் தேதி அவர்களுக்கு தேர்வு நடைபெறுகிறது. இந்த நிலையில் தான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கின்றார். அவர் இது குறித்து பேசுகையில் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த ஒரு உத்தரவை வரவேற்பதாகவும், அதே போல ஏற்கனவே அந்த நீட் தேர்வில் எந்த மாதிரியான அந்த குளறுபடிகள், அந்த புகார்கள் தொடர்பாக கொடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய புகார்கள் மற்றும் மத்திய அரசு சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன போன்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக இந்த தேர்வை 24 லட்சம் மாணவர்கள் எழுதியிருந்தார்கள். இதுல 13 லட்சம் பேர் மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில இதற்காக நாடு முழுவதுமே மற்றும் வெளிநாடுகளும் சேர்த்து 4500 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இதில் 6 மையங்கள்ல தான் இந்த வினாத்தாள்கள் தாமதமாக, அதாவது வேறு மொழிகள்ல மாற்றி கொடுக்கப்பட்டிருந்தது. தவறுதலாக இந்த தவறு நடந்ததாகவும் இதன் காரணமாகவே மாணவர்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான அந்த நேரம் கிடைக்கவில்லை என்பதை விளக்கமாக தற்போது அவர் கூறியிருந்தார். இதன் காரணமாகவே அந்த மாணவர்களுக்கு மட்டும் அந்த 6 மையங்களில் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அந்த கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான ஒரு உத்தரவு தான் உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருந்தது என்பதை அவர் விளக்கமாக அளித்திருந்தார். அதே போல மற்ற புகார்கள் இருக்கின்றது. குறிப்பாக தேர்வு வினாத்தாள்கள் கசிந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்குகள் ஏற்கனவே காவல் நிலையங்கள்ல பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில மத்திய அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டு ஒரு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக பிரதான் மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தேசிய தேர்வு முகமை சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு இது தொடர்பான மாணவர்களுடைய இந்த நீட் தேர்வு தொடர்பான அந்த புகார்களை தனித்தனியாகவே விரைவாக விசாரித்து வருவதாக மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதே போல இந்த கருணை மதிப்பெண் வழங்கியது, அதே போல இதற்காக மீண்டும் அவர்களுக்கு அந்த மறுதேர்வு எழுத வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அனுமதி வரவேற்கத்தக்கதாக குறிப்பிட்ட தர்மேந்திர பிரதான், அதே போல இது தொடர்பான விரிவான ஒரு விசாரணை அந்த குழு விசாரித்து வருவதாகவும், அந்த குழு மீண்டும் விசாரணையினுடைய அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பித்த பின்பு இது தொடர்பான அனைத்து அந்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஒரு
உறுதியை அளித்திருக்கின்றார். மட்டுமல்லாமல் மாணவர்களுடைய நலன் கருதி மட்டுமே இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக, அவர்களுக்கு அந்த மீண்டும் மறுதேர்வுக்கான அந்த அனுமதி, மீண்டும் மறுதேர்வு நடைபெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் மற்றும் மாணவர்களுடைய நீட் தேர்வு எழுதிய அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய அந்த பெற்றோர்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கும் வகையில் இவ்வாறாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறதாக மத்திய அமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கின்றார். அதன்படி வருகின்ற 23ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதியுடன் இந்த நீட் மறுதேர்வு ஆனது குறிப்பிட்ட அந்த மாணவர்களுக்கு அந்த வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் நேர முழுமையாக கிடைக்காத அந்த மாணவர்களுக்கு 1563 மாணவர்களுக்கு மட்டும் இந்த மறுதேர்வு நடைபெறுவதற்கான அனைத்து திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மற்ற மாணவர்கள் இவ்வாறாக பாதிப்பார்கள் என்ற ஒரு கேள்விக்கு அதற்கான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். மட்டுமல்லாமல் இந்த வகையில் எந்த ஒரு மாணவர்களும் பாதிக்காதவாறுதான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கக்கூடிய நிலையில உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் இது தொடர்பான மனுக்கள் அந்த பாதிக்கப்படக்கூடிய மற்ற மாணவர்கள் தரப்பிடமிருந்து மீண்டும் ஒரு புதிய மனுவானது போடப்படுமா என்று ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. வருகின்ற 23ஆம் தேதி வரை அந்த நேரம் இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற ஒரு நிலைதான் தற்போது இந்த ஒரு விவகாரத்தில் இருக்கின்றது. ராதா, நீட் தேர்வில் குளறுபடி என நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் இந்த விளக்கத்தை கூறியிருக்கிறார். நீட் தேர்வு விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள் நீட் மறுதேர்வு எழுதலாம், இல்லையெனில் பழைய மதிப்பெண்ணே தொடரும் என்று அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ். மறுதேர்வு நடத்துவதால் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வில் ஜூன் 23இல் நீட் மறுதேர்வு, ஜூன் 30இல் மறுதேர்வு முடிவுகள் வெளிவரும் என்று தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். மறுதேர்வு நடத்துவதால் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவுள்ள கலந்தாய்வு பாதிக்கப்படாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீட் குளறுபடி தொடர்பாக நாடு முழுவதும் எதிர்ப்பு குரல் எழுந்த நிலையில் தற்பொழுது இந்த விளக்கத்தை அவர் கூறியிருக்கிறார். அந்த பேட்டியையும் நாம் பார்த்தோம். நீட் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மறுதேர்வு நடத்துவதால் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவுள்ள கலந்தாய்வு பாதிக்கப்படாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஜூன் 23இல் நீட் மறுதேர்வு, ஜூன் 30ஆம் தேதி மறுதேர்வு முடிவுகள் வெளிவரும் என்றும் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.